மன்னார் மாவட்டத்துக்குரிய முதலாவது மாவட்ட விவசாய குழு கூட்டத்துக்கு மற்றும் திணைக்களங்களில் இருந்து வந்திருக்கின்ற திணைக்கள தலைவர்கள், நிறுவன தலைவர்கள், அதே போன்று வங்கிகளில் இருந்து வந்திருக்கின்ற முகாமையாளர்கள், பிரதிநிதிகள் மற்றும் மாவட்ட மட்ட விவசாயிகள் அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் மன்னார் மாவட்டத்தில் முதலாவது மாவட்ட விவசாய குழு கூட்டத்தினை நாங்கள் இன்றைய தினம் இங்கே நடாத்துகின்றோம். இன்று காலமே மன்னார் கட்டுக்கரை குளம் சம்பந்தப்பட்ட ஒரு கைத்தேக சிறுபோதுக்குரிய கூட்டம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் நாங்கள் இந்த இரண்டாவது கூட்டத்தில் இந்த மாவட்ட மட்ட விவசாய குழு கூட்டத்தினை நாங்கள் இங்கே கூட்டுகிறோம். இங்கே வந்திருக்கின்ற அனைவரையும் வரவேற்றுக் கொண்டு உண்மையில் மன்னார் மாவட்டம் விவசாய ஒரு மாவட்டமாக காணப்படுகிறது. எனவே நாங்கள் அந்த மன்னார் மாவட்டத்தின் விவசாய அபிவிருத்தியை நோக்கமாக கொண்டு செயற்பட வேணும். உண்மையில் இந்த வருடம் கடந்த வருடம் பிற்பகுதியில் ஏற்பட்ட அந்த நிர்வா புயலின் போது கூட இந்த மன்னார் மாவட்ட விவசாயம் பெருமளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதில் இருந்து மீளழுவதற்கு இந்த சில ஆண்டுகள் பிடிக்கும். அதாவது கொரோனா மாதிரி இருந்து வர வேணும். அதே விட இந்த விவசாயத்தை அடுத்த கட்டத்திற்கு ஒரு தொடர்ச்சியான முன்னேற்ற பாதையில் கொண்டு போக வேண்டிய விடயங்களும் முக்கியம் பெறுகிறது. எனவே இது ஒரு மாவட்ட விவசாய கூட்டம் என்றது அது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு சட்டப்பேரவையுடைய ஒரு கூட்டம். இங்கே எடுக்கப்படுகிற தீர்மானங்கள் மிகவும் சட்ட வலு உள்ளது. எனவே இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கின்ற அனைவரையும் வரவேற்றுக் கொண்டு நாங்கள் கடந்த கூட்ட அறிக்கை முன்னேற்றங்கள் அதில் கடந்த கூட்ட அறிக்கை கடந்த கூட்டமானது 10/9/2025 ஆண்டு முற்பகல் 9:30 மணிக்கு மண்டபத்தில் நடைபெற்றது. மேற்படி கூட்டம் கணேசன் நடத்தும் தலைமையில் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அனைவரையும் வரவேற்ற அரசாங்க அதிபர் கடந்த கூட்ட அறிக்கை வாசிக்கப்பட்டு சித்தி பொன்னில் கண்டல் விவசாய அமைப்பு தலைவர் அவர்களால் மாவட்ட செயலகத்தில் உள்ள மாவட்ட விவசாய பிரிவினால் வழங்கப்பட்ட தகவலானது யாயா நெற்பயிர் செய்கை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. எங்களுக்கு அடுத்ததாக அந்த விவசாயிகளுக்கு கடன் வழங்கும் திட்டத்திலே குறைந்த வட்டி விகிதத்துடன், அதாவது 4 வீதம் இரு பிணையாளிகளுடன் விவசாய கடனை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் மாவட்ட விவசாய பணிப்பாளர் அதற்கு குறித்து குளக்கட்டில் மாடுகள் சேதப்படுத்துவதற்காக குறைபாடு தெரிவிக்கப்பட்டது தொடர்பாக சபையில் கலந்தாலோசிக்கப்பட்டதற்கு கருத்து தெரிவித்த உதவி பணிப்பாளர் கால்நடை கொள்ளுமாறு சபை தீர்மானிக்கப்பட்டது. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் மன்னார் மாவட்டத்தில் கட்டுக்கரை குளம், அகத்திமுறை குளம் ஆகியன தெரிவு செய்யப்பட்டது. பெற்றவர்கள் சாதாரண வங்கி நடை முறைகளுக்கு அமைய இந்த கண்ணை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் தெரிவித்தார். ஆனால் ஒரு ஏக்கருக்கு ரூபாய் 6400 காப்புறுதி தொகை செலுத்த வேண்டும் என தெரிவித்தார். இந்த அறிக்கைக்கு மேலதிகமாக காலை நடைபெற்ற கட்டுக்கரை கூட்டத்தில் தெரிவித்த இந்த காப்புறுதி கூட அவசியம் இல்லை என்று நாங்கள் மேலும் இந்த தகவலை சொல்லி கொடுத்தேன். இந்த வருடத்தில் 500 ஏக்கருக்கு விவசாய கடன் வழங்க உத்தேசித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த விவசாய கடன் வழங்கும் போது முழு தொகையை வழங்குவதில்லை. நாங்கள் எல்லா எஸ்டிமேட்டையும் முடிச்சு அடுத்த மாதத்தில் சென்டர் ஹோல்ட் பண்ணி இந்த பெரும்போது முதல் எல்லா வேலையும் முடிக்கிறது தான் பிளான் பண்ணியிருக்கோம். மத்திய பிரச்சனையில கடற்கரை இது அக்டேரியன் தான் 136 குணத்துல 54 குணத்தை நான் டெம்பரியா வேலை செய்த வழி இருக்குது. இப்போ நாங்கள் என்ன கண்டாலும் ஒரு 5 டேங்க் டெம்பரியா செய்ய வேண்டியது. அது நாங்கள் பெரும்போது முழுக்க அதை டெம்பரியா செய்து கொண்டு அடுத்த வருஷம் டெம்பரியா செய்ய போன தண்ணிக்குள்ள போயிலாம் போடுதால
படுத்தப்பட 136 தண்ணி நிற்காத 136 இப்போ தண்ணி நிற்கக்கூடிய மாதிரி பிரச்சனை வரக்கூடிய ஒரு 5 டேங்கர் சார் அது டெம்பரியான பெரும்போது உங்களுக்கு அதை சீர் செய்திடும். அதாவது இந்த வேலை செய்கிற 54 வேலை செய்யணும்னா பெரும்போது பிரச்சனை வரும். சின்ன விலைங்கிறது அதே நேரத்தில் ஒவ்வொரு கால்நடை வைத்திய பிரிவுகளும் கூடாகவும் பயனாளிகள் தெரிவில் தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இதில் டிட்பால் எஃபெக்ட் பண்ணப்பட்டார்களா இருக்கணும். அதே நேரத்தில் நாங்கள் கூட்ட குறிப்புகளையும் வாசிச்சிருக்கோம். நாளைக்கு 9ஆம் மாதம் அப்படித்தான் நடந்திருக்கும். அந்த கூட்டத்திலேயே நான் பண்ண பதிவு தொடர்பாக கதைத்திருந்தேன். அதுக்கு பிறகு தான் டிட்பா வந்தது. அதுக்கு பிறகு இப்போ பண்ண பதிவு இல்லாத ஆட்களுக்கான இழப்பீடுகளை பற்றி பெரிய கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதற்கான எந்த விதமான சாதகமான பதிலும் கிடைக்க குறைவு. ஆகவே இந்த அடிப்படையில் இந்த வருஷமும் கிட்டத்தட்ட எங்களுக்கு கிடைக்கப்பட்ட நிதியில் 1075 பண்ணையாளர்கள் இதுக்கு உள்வாங்கக்கூடியதாக இருக்குது. ஆனாலும் டிட்பா அஃபெக்டட் பண்ணையாளர்களாக இருக்க வேண்டும். அதே நேரம் அவர்கள் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட பண்ணையாளர்களாகவும் இருக்க வேண்டும். ஆகவே இந்த டிட்பா நிமித்தமாக எங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி 31க்குள்ள பண்ணை பதிவுகள் நிறைவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இந்த வருஷம் அது பிப்ரவரி 28 வரைக்கும் நீடிக்கப்பட்டிருந்தது. அப்படி இருப்பினும் நான் நினைக்கிறேன் முழுமையாக பண்ணையாளர்கள் தங்களுடைய பதிவுகளை மேற்கொள்ளவில்லை. என்னால் கடந்த வருஷம் என்னென்றால் இப்போ ஒவ்வொரு வருஷமும் பண்ண பதிவு செய்திருந்தாலும் ரினியூவல் ப்ராசஸ் இருக்கு, புதுப்பிக்கிற வேண்டும். நீங்கள் பண்ண கார்டை கொண்டு ஒவ்வொரு வருஷமும் புதுப்பித்தலுக்குள்ள போக வேண்டும். அதுதான் பழைய காலத்திலிருந்து இருக்குது. ஆனால் எங்கள் நாங்கள் எல்லாருமே ஒரு பண்ண காட்டை வச்சிருந்தா வருஷமாக அதையே பாவிச்சு கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்போ அது ஒவ்வொரு வருஷமும் அவர்கள் புதுப்பித்து கொண்டே போக வேண்டும். போன வருஷம் பதிவு செய்தார்கள் கூட இந்த வருஷம் இன்னும் புதுப்பிக்காத நிலப்பாடுகள் நிறைய இருக்குது. ஆகவே அந்த இடங்களில் சொல்லப்பட்ட கால்நடை வைத்தியர்களுக்கு குறிப்பாக பண்ண பதிவு ஏற்கனவே இருந்து புதுப்பிக்காதவர்கள் திட்டத்தில் உள்வாங்கப்பட இயலாது. ஆகவே அந்த தகவல்களை நீங்கள் கொண்டு போய் சேர்க்க குறைபாடுகள் இருக்குதோ அதுகளுக்கான திட்டங்களை நாங்கள் வடிவமைச்சு அதற்கான நிதியை பெற்று அவரை தொடர்ச்சியாக அந்த 5 லிட்டர் 10 லிட்டர் 20 லிட்டர் என்ற கேட்டகரியை சஸ்டைனபிளா தொடர்ச்சியாக கொடுக்கக்கூடிய ஆளாக மாற்றுறது தான் இந்த அரசாங்கம் நடைமுறைப்படுத்துகிற இந்த டெய்லி கப்பல்ட திட்டம். அதை தொடர்ந்து வரும் போடுங்க. அப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ மென்னாரில் இது வரைக்கும் 40 லிட்டர் 100 லிட்டர் டேஷ் பண்ணி தான் இருக்கிறோம். ஏன்னா அதற்கான விண்ணப்பங்கள் எங்களுக்கு கிடைக்கப்படுகிறது. தீர்மானத்தின் பிரகாரம் அனைத்து இந்த குறிப்பிட்ட அந்த கலண்டர் அந்த அதில் அனுமதிக்கப்பட்ட அந்த கலண்டரின் பிரகாரம் அந்த விவசாய கலண்டருக்கு கைச்சை கலண்டருக்கு ஏற்ற மாதிரி அதற்கேற்ற வகையில் விவசாயிகள் அனைவரும் செயல்படுவதற்குரிய ஏற்பாடுகளும் அதில் முக்கியமானது. அதற்கு அங்கே கமநல அபிவிருத்தி திணைக்களம் மற்றது நீர்ப்பாசன திணைக்களம் எல்லாரும் உரிய ஒத்துழைப்புகளை உரிய செயற்பாடுகளை வழங்கி அது உரிய நேரத்தில் செய்து கொடுக்க வேண்டும். அந்த செயற்பாடும் அது முக்கியமானது. அதனை விட உண்மையில அந்த பல விவசாயிகள் பல கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள். தங்களுடைய அந்த விவசாய நீர்ப்பாசனங்கள் அந்த விவசாய நீர்ப்பாசன அந்த தங்களுடைய வாய்க்கால்களை துப்புரவுப்படுத்துமாறு பல கோரிக்கைகளை விவசாயிகள் முன்வைக்கிறார்கள். உண்மையில நாங்கள் அங்கே பணிப்பாளர்கிட்ட சொல்லும் பொழுது அவர் அவர் நல்ல பாசிட்டிவாக தான் சொல்லுவார். எல்லாம் காசு இருக்குது, கொஞ்சம் அந்த உத்தியோக பற்றாக்குறைன்றதான் அந்த கருத்தை இருக்கு. ஆனால் என்னென்றாலும் உண்மையில அந்த விவசாயிகளுக்கு அந்த முன்னுரிமை அடிப்படையில் அவர்களுக்கு அந்த கோரிக்கைகளை செய்து கொடுக்குமாறும்
அப்புறம் விவசாயம் புரிஞ்சு அப்புறம் அரசாங்க அதிபர்கிட்ட வேற அப்புறம் அரசாங்க அதிபர்கிட்ட அப்புறம் நான் உங்களுக்கு உங்களுக்கு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து அப்போ நீங்கள் அந்த பொதுமக்களான கோரிக்கைகளை நீங்கள் அந்தந்த கட்டத்திலே நீங்கள் அதை முன்னுரிமைப்படுத்தி செய்து விட்டீர்கள் என்று சொன்னால் அவர்களின் அந்த தேவையை செய்யலாம். உண்மையில் அவர்களை ஏற்கனவே இதில் சொன்ன மாதிரி அந்த சம்புகளை கட்டுப்படுத்துறதுக்கு அந்த அது ஒரு சூழல் அவன் ஆரோக்கிய ரீதியில் ஒரு பிரச்சனையாக இருக்குது. மற்றது உற்பத்தி குறைவு, மற்ற தண்ணியின் போக்குவரத்து வேகம் குறைவு, அதால் நீர் வீரியமாகுது. அப்போ அப்படியான அந்த பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கும் நீங்கள் அதை துப்புரவாக்கி ஒரு ரெகுலராக நாங்கள் ஒரு வச்சிருந்தா தான் செய்யலாம். மற்றது நாங்கள் அந்த ஒன்றில் அந்த மன்னார் மாவட்டத்திலே முக்கியமான குளமாகிய கட்டுக்கரை குளத்தின் கீழான சிறுபோத்துக்கான கூட்டம் பயிற்சிய கூட்டம் இன்றைய தினம் நடைபெற்றது. அதிலே இன்றைய தினம் முக்கியமாக கடந்த காலங்களிலே 10 ஒன்றுக்கு என்ற அடிப்படையில் சிறுபோ நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வந்தது. ஆனால் இம்முறை அந்த கட்டுக்கரை குளத்தின் வேலைகள் அது கட்டுமான வேலைகளை கருத்தில் கொண்டு அந்த மற்ற இந்த டிட்வா புயலினால் ஏற்பட்ட அந்த சேதமடைந்த தன்மைகள் காரணத்தினாலே அதை நாங்கள் குறைக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. இந்த அடிப்படையில் அந்த சிறுபோ கட்டுக்கரை குளத்தின் மொத்த நிலப்பரப்பிலே 13:1 என்ற அடிப்படையிலே இந்த இம்முறை சிறுபோத்துக்குரிய நிலம் வழங்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் இந்த வருடம் 2409 ஏக்கர் நிலத்திலே கட்டுக்கரைக்குள்ளே சிறுபோத்துக்குரிய பயிர் செய்கை மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. அது இம்முறை கடந்த காலங்களிலே ஜூன் மாதத்திலே பயிர் செய்கை மேற்கொள்ளப்படுவது வழக்கம். ஆனால் இம்முறை ஏப்ரல் மாதமே அந்த பயிர் செய்கையினை ஆரம்பித்து ஜூன் மாதத்துக்குள் நிறைவு செய்து அதன் பின்னர் அந்த கட்டுக்கரை குளத்தினை கட்டுமான பணிகளுக்காக அந்த குள செயற்பாட்டுக்காக அந்த இப்படியாக அந்த விதைப்பு முன்னுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே இதற்கேற்ற வகையிலே விவசாயிகள் இன்றைக்கு ஏற்பட்ட அந்த பயிர் செய்கை குழு தீர்மானத்துக்கு அமைவாக உரிய காலத்திலே பயிர் செய்கையினை மேற்கொண்டு உரிய ஒத்துழைப்பு வழங்குமாறு இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதற்கேற்ற வகையிலே இந்த மன்னார் மாவட்டத்தில் எடுக்கப்படுகின்ற இந்த சிறுபோத்துக்கு ஏற்ற வகையிலே தேவையான யூரியா மற்றும் வளமாக்கியால் ஏற்கனவே அந்த அதற்குரிய கொள்வன கட்டளைகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே அவற்றை நாங்கள் விரைவிலே பெற்று விவசாயிகளுக்கு வழங்குவதற்குரிய ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று இம்முறை ஒரு ஹெக்டேருக்குரிய ஹெக்டேருக்குரிய மானிய அளவும் வந்து இந்த இம்முறை 25,000 30,000 என்ற வகையிலே அதிகரிக்கப்பட்டு வழங்கப்பட இருக்கிறது. அதற்குரிய ஏற்பாடுகளும் தற்பொழுது கமநல அபிவிருத்தி திணைக்களத்தினால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இம்முறை இந்த சிறுபோ பயிற்சி கூட்டத்தில் எடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு தீர்மானமாக இம்முறை விவசாயிகளுக்கு அந்த சிறுபோத்துக்குரிய நிலம் பகிரப்பட்டு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஏனைய காலங்களிலே விவசாய அமைப்புகளுக்கும் கோவில்கள், தேவாலயங்கள், பொது அமைப்புகளுக்கு வழங்கப்பட்ட பொது அமைப்புகளுக்கும் அந்த ஈவு வழங்கப்படுவது வழக்கம். ஆனால் இம்முறை அந்த சிறப்பம்சமாக எந்தவித பொது அமைப்புகள் கோவில்களுக்கு வழங்கப்படாமல் விவசாயிகளுக்கு மட்டுமே சிறுபோத்துக்குரிய ஈவுகள் வழங்கப்பட்டு நெற்பயிர் செய்கை மேற்கொள்ளப்படுவது ஒரு சிறந்த ஒரு தீர்மானமாக காணப்படுகிறது. இதன் மூலம் நாங்கள் அந்த தேவையற்ற இந்த பிடியான நடவடிக்கைகள் முறைகளை நாங்கள் கட்டுப்படுத்துவதற்கேற்ற நடைமுறை காணப்படுகிறது. இதனை விட இந்த அனுமதிக்கப்பட்ட இடங்களுக்கு மேலதிகமாக இந்த இடத்திலும் நெற்பயிர் செய்கை மேற்கொள்ள முடியாது என்ற இந்த தீர்மானமும் நாங்கள் இன்றைய இந்த தீர்மானமாக எடுக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு சட்டவிரோதமான அடாத்தாக பயிர் செய்யப்படுவதற்கு எதிராக நாங்கள் ஏற்கனவே கடந்த 2 வருடங்களாக பின்பற்றப்பட்டு வருகின்ற நடைமுறைகளுக்கு அமைவாக அவர்களுக்கு உயர்ந்தபட்ச தண்டப்பணமும்
மற்ற அவர்கள் தொடர்ந்து அமைப்புகளிலே ஈடுபடுவதற்குரிய தடையும், மற்றது அதை மீறி தொடர்ந்து ஈடுபடுபவர்களுக்கு எதிராக நீதிமன்றம் மூலம் வழக்கு தொடுத்து தண்டிக்கின்ற செயற்பாடுகளும் தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. தற்போது வரை 18 விவசாயிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை நீதிமன்றம் மூலம் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே மக்கள் அந்த அடாத்து பயிற்சியோடு தவித்துக் கொள்ளுமாறும் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அதேவேளை இன்னொரு முக்கியமான ஒரு விடயமாக நியாய சபை, இந்த மக்கள் நீதிமன்றத்துக்கு செல்லாமலே தங்களுடைய அந்த விவசாயம் தொடர்பட்ட அந்த வழக்கு முரண்பாடுகளை தீர்த்து கொள்ளும் வகையிலே நியாய சபை ஒன்றும் நாங்கள் இப்பொழுது மாதத்துக்கு ஒரு தடவை மன்னார் மாவட்டத்தில் இயங்கி வருகிறது. அதுவும் எதிர்காலத்திலே நாங்கள் ஒரு நிரந்தரமான ஒரு நீதிபதி ஒருவரை நியமித்து நியாய சபையை தொடர்ந்து செயல்படுவதற்குரிய ஏற்பாடுகளும் இன்றைய இந்த மாவட்ட விவசாய குழு கூட்டத்திலே ஒரு முக்கியமான தீர்மானம் எடுக்கப்பட்டது. இன்றைய இந்த மாவட்ட விவசாய சிறுபோக முன்னோடி குழு கூட்டம் மற்றது மாவட்ட விவசாய குழு கூட்டத்திலே உரிய நீர்ப்பாசன திணைக்களம், மாகாண நீர்ப்பாசன திணைக்களம், கமநல அபிவிருத்தி திணைக்களம், நெல் ஆராய்ச்சி, விதைகள் மற்றும் நடுக பொருட்கள் திணைக்களம், கால்நடை அபிவிருத்தி திணைக்களம், பயிர் காப்புறுதி உதவி பணிப்பாளர் உட்பட்ட விவசாயத்தோடு தொடர்பட்ட திணைக்களங்களின் பிரதிநிதிகளும் மற்றும் மாவட்ட விவசாய அமைப்புகளும் மற்றும் கட்டுக்கரை குளஞ்சார்ந்த திட்டமிட்ட விவசாய குழுவினரும் கலந்து கொண்டு இன்றைய இந்த கூட்டத்தில் பல முக்கியமான தீர்மானங்கள் எட்டப்பட்டிருக்கிறது. நன்றி.